ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் மசாலா தான் பண்ண போகிறோம். ஒரே ஒரு டைமு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. இந்த சிக்கன் மேரினேஷனுக்கே நம்ம மசாலாவை வறுத்து தான் போட போகிறோம். ஸோ 1 டீஸ்பூன் போல் டர்மரிக் பவுடர் எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன் போல் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். காஷ்மீரி சில்லி பவுடராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும். கூடவே ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் போல் மல்லித்தூளையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி இதை நல்லா வறுத்துக்கலாம். ஆயில் எதுவுமே ஊற்றலை, மசாலா மட்டும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். தேவைப்பட்டால் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா மேரினேட் பண்ணிக்கக்குள்ளே கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடியில் லைட்டாக வறுபட்டு வரும், நம்மளுக்கு அரோமா ரிலீஸ் ஆகிறது நல்லாவே தெரியும். அந்த டைமில் நல்லா மசாலாவை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி சைடில் மட்டும் கருகி போன மாதிரி ஆயிரும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன், இருந்தும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கேன். இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் அப்போயே உப்பு ஆட் பண்ணியிருந்தா இப்போ ஆட் பண்ண தேவையில்லை. நான் அப்போ ஆட் பண்ணாதனால இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பை. அதே மாதிரி ஒரு 1/2 kg சிக்கனை மோஸ்ட்லி போன்லெஸ் பீஸாக தான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலா கூட எதையுமே ஆட் பண்ணாமல் அப்படியே நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதையும் ஆட் பண்ணாமல் நல்லா செஞ்சு இந்த அளவுக்கு ஆனோடனே ஒரு 1/2 லெமனை மட்டும் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேரினேஷன் பண்ணி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். மேரினேஷனுக்கு அப்புறம் அரியறது எல்லாம் செஞ்சுக்கோங்க. பேனில் ஒரு 2 டீஸ்பூன் போல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, 3 பச்சை மிளகாவை ஆட் பண்ணி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். நல்லா வதங்கி வரக்குள்ளேயே இது கூடவே ஒரு 10லேருந்து 15 கருவேப்பிலை இலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சது ஒரு 2 ஆனியன் போல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன்லாம் ஆக தேவையில்லை. ஆனியன் நல்லா வதங்கின பதம் வந்த உடனே இதில் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிட்டோன்னா வேறு எதுவும் வேலை இல்லை. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. எண்ணெயிலேயே சிக்கன் நல்லா வதங்கி வரட்டும். சிக்கனில் இருக்க வாட்டரே ரிலீஸ் ஆகும். நம்ம மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் மேக்ஸிமமே ஒரு 20 to 25 மினிட்ஸில் வெந்து வந்துடும். அதுவே அதிகம்தான். மூடி போட்டு அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சிக்கனில் இருக்க வாட்டரே ரிலீஸ் ஆகும். இது நல்லா வதங்கி சுருண்டு வரட்டும். இன்னொரு ஸ்டவ்வில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ஒரு 1/2 கப்பு தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராசஸ் ஆப்ஷனல் தான், ஆனால் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப கருக விட வேணாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அந்த சிக்கன்லேயே இதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வேணும்னா இப்படியே இறக்கிக்கலாம் கொத்தமல்லியை தூவி. இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா கொஞ்சம் நேரம் கூட கிளறி விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் போல் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், பட் சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு மட்டும் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.